இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமையல் துறையில கொடி கட்டி பறக்கிற மாதம்பட்டி ரங்கராஜோட சொத்து மதிப்பு குறித்த தகவல் இப்போ வெளியாகிருக்கு. குக் வித் கோமாளியில நடுவரா இருக்கிற இவரு நடிகராகவும் நடிச்சிட்டு வராரு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு எந்த விஐபி வீட்டுல விசேஷம் அப்படின்னாலும் சமையலுக்கு அவங்க அழைக்கிற பெயர் ஒண்ணுதான். அந்த பெயர் மாதம்பட்டி ரங்கராஜ். தமிழ்நாடு மட்டும் இல்லாம பிரதமர் மோடியில தொடங்கி மத்திய அமைச்சர் எல் முருகன், இயக்குனர் ராஜமௌலி வீட்டு திருமணம், நடிகர் கார்த்தி திருமணம், விக்ரம் வீட்டு விசேஷம்னு பிரபலங்களோட ஃபேவரட் சமையல் கலைஞரா வலம் வராரு. இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட பெரிய வீட்டு திருமணங்கள்ல சமைச்சிருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த பெருமையை இளம் வயசுலேயே எட்டியிருக்காரு. 1983ஆம் ஆண்டு கோவையில பிறந்த இவரு சின்ன வயசுல இருந்து சமையல் கலையில ஆர்வம் கொண்டிருக்காரு. இவருடைய தந்தை தங்கவேலுவும் ஒரு பிரபல சமையல் கலைஞர் தான். தந்தை நடத்திட்டு வந்த தொழிலை இன்னைக்கு இந்தியா முழுவதும் வியந்து பாக்குற ஒரு தொழிலா மாற்றியிருக்காரு. ஒரே நேரத்துல 10,000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா கூட அசராம சமைச்சு விருந்து பரிமாறுவாரு. கோவையில பிறந்தவர் அப்படின்றதுனால சிறுவாணி தண்ணீரை தான் இவர் எப்பவுமே சமையலுக்கு பயன்படுத்துவாரு. எந்த ஊருக்கு போனாலும் லாரியா சிறுவாணி தண்ணிய எடுத்துக்கிட்டு போறதா சொல்லியிருக்காரு. இப்படி பல சிறப்புகளை வாய்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் குறுகின காலத்திலேயே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தொழிலதிபரா வளர்ந்திருக்காரு. அந்த வகையில இவருடைய சொத்து மதிப்பு இன்றைய தேதியில ரூபாய் 30 கோடிக்கும் அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் சொந்தமா ஒரு தனி விமானம் வச்சிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியானது. இது குறித்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது, எனக்கு சொந்தமா தனி விமானம் எதுவுமே இல்ல, ஆனா தேவைப்படும் போது சாப்பர் ஹெலிகாப்டர் ஒன்ன வாடகைக்கு எடுத்துடுவேன். எனக்கு நேரம் தான் ரொம்பவே முக்கியம். என்னுடைய 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா விமானம் இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆனா மற்ற ஊர்களுக்கு போகணும் அப்படின்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் வாகனத்துல போகணும். இந்த நேரத்தை என்னால பயணத்துக்கு ஒதுக்க முடியாது. அதனால ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்துட்டு போயிடுவேன். எனவே வருங்காலத்துல தனி விமானம் வாங்குற திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சமையல் துறையில பிஸியான தொழிலதிபரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சினிமா மேலேயும் இவருக்கு பெரிய ஆர்வம் இருக்கு. மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிச்ச மாதம்பட்டி ரங்கராஜ் கீர்த்தி சுரேஷ் முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சு வெளியான பெண் குயின் படத்துல அவரோட கணவராகவும் ஒரு முக்கிய இடத்துல நடிச்சிருக்காரு. தற்பொழுது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர குக் வித் கோமாளி சீசன் 6ல நடுவரா இருக்காரு. இது போக விளம்பரங்கள்லயும் நடிச்சிட்டு வராரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.